ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி எப்படியாச்சும் நம்மளுக்கு இந்த இன்டர்வியூவில் வேலை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் 3 நாள் வரைக்குமே எந்த ஒரு மெயிலுமே வராதனால நான் நினச்சிட்டேன், சரி இதுவும் நம்மளுக்கு அவ்வளோதான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆவது நாள் நைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணிக்கிட்ட தான் மெயில் அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா நைட் ஷிஃப்ட்டு பகல் ரெண்டுமே அந்த கம்பெனியில் இருக்கிறதுனால நைட்டு ஒரு 11:15க்கு தான் மெயில் வந்துச்சு. ஆனால் நான் பார்க்கவே இல்லை. நான் ஒரு 11 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன். அது வரைக்குமே மெயில் வரல. 11:15க்கு தான் மெயில் வந்திருக்கு. நான் அப்புறம் விடிய காலையில் ஒரு 4 மணிக்கெலாம் முழிப்பு வந்துடுச்சு. என்னன்னே தெரியல. திடீர்னு ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒரு யோசிச்சுட்டு இருந்தேன்னா கொஞ்சம் நேரம் தான் தூங்குவேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு நினப்பில் எழுந்திரிச்சிருவேன். இந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு ஒரு 4 மணி இருக்கும். 4 மணிக்கு பார்த்தேன்னா கரெக்டாக அப்புறம் ஓப்பன் பண்ணி மொபைலில் பார்த்தோன்னே யூ ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அதாவது அந்த நேரத்தில் மற்றவங்ககிட்ட சொல்லக்கூட முடியாது. ஏன்னா எல்லோரும் தூங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்மளை அது கிடச்சிச்சிங்கிறதோட நம்மளுக்கு மேரேஜ் இப்போதைக்கு வேண்டாம். ஏன்னா நான் படிக்கிறதுலேருந்தே முடிவு பண்ணி வச்சுருந்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இப்போதைக்கெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது. ஒரு 3 இயர்ஸ் ஆச்சும் ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம காசில் தான் நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போகணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு அப்பா என்ன சொல்லுவார்னா, படிக்க வச்சேன், கல்யாணமும் நான் தான் பண்ணேன், எல்லாமே உனக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிருவார். அதனால அவருக்காகனாச்சும் நம்ம ஒரு வேலைக்கு போய் பணம் சேர்த்து தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். நமக்கு தேவையான விஷயத்த நம்ம பண்ணிக்கணும். மேரேஜுக்கு என்னென்ன நம்ம ஆசைப்படுறோமோ அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கணும்னா நம்ம பணமாக இருந்தால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுனால நான் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருந்தேன். அதே மாதிரி இது மாதிரி ஒரு 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் உங்கள் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு வேலை பார்க்கணும். ஆனால் என்ன ஒரு கண்டிஷன்னா 2 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி நம்மளுக்கு வேலை கிடைக்காம இருக்கப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும். 2 இயர்ஸாக இருந்தானே நம்மளோட மனசுக்குள்ளே இருக்கிறது 3 இயர்ஸ். அதனால் கண்டிப்பாக நம்ம ஒர்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக எனக்குள்ளே பேசிக்கிட்டு மறுநாளே காலையில் புதன்கிழமை அன்றைக்கி காலையிலேயே கிளம்பி ஆஃபீஸ்க்கு இங்கே போயிட்டு சர்டிஃபிகேட் ப்ரொசீட் பண்ண போனோன்னே அங்கே என்னோட இன்னொரு 2 பேர் செலக்ட் ஆனவங்களுமே அந்த டைமுக்கு வந்திருந்தாங்க. வந்தோடனே எல்லாரோடையும் அந்த அவங்களோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸு டைமிங்கு ஷிஃப்ட் எப்படி போடுவாங்க எல்லா விஷயத்தையும் அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மேம் தான் பேசினாங்க. இது மாதிரி நான் அந்த கம்பெனியில் ஒரு 8 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய சேலரி பார்த்திங்கன்னா ஒரு 80,000 வாங்கிகிட்ருக்கேன். சேல்ரி நான் வந்தப்போ பார்த்திங்கன்னா அப்போல்லாம் கொஞ்சம் கம்மி தான். நான் வெறும் 12,000 சேலரிக்கு வந்தேன். நான் தான் இன்றைக்கி 8 இயர்ஸில் இவ்வளோ சேலரி வாங்குகிற அளவுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறதும் சரி, அதில் நிறைய விஷயங்கள் அடுத்த லெவலில் கற்றுக்கிறதுலேயும் தான் இருக்குது. ஒரு ப்ராஜெக்ட் அனுப்புகிறாங்கன்னா அதை எந்த மாதிரி ஒரு நல்ல லெவலில் நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு கம்பெனிஸ் நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கு நம்ம நல்லா ஒரு ஒர்க் பண்ணணும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எங்கள் வீட்டில் யாருக்கிட்டையுமே இன்றைக்கி கிளம்ப போகிறப்ப கூட எங்கள் அம்மா என்ன கேட்குறாங்க, இன்றைக்கும் இன்டர்வியூக்கு போறியா, என்ன இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் நான் வேலை கிடைச்ச விஷயத்த நம்ம போயிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் கையில் வாங்கிட்டு தான் அவங்கக்கிட்ட பேசணுங்கிறதுனால அங்கேயே ஒரு 3 மணி ஆகிடுச்சு. எல்லாமே அவங்க பிரிண்ட் பண்ணி நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டு மறுநாள் ஜாயின் பண்ண சொன்னாங்க. ஒரு 1 வீக் ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சேலரிக்கான இது ஆட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அது எல்லா கம்பெனிலையும் இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு சில கம்பெனிஸ்லாம் 2 மந்த் வரைக்கும்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க 1 மந்த் வரைக்கும் உங்களுக்கு ட்ரைனிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் அன்றைக்கி ஈவினிங் ஒரு 3 மணிக்கெலாம் கிளம்புனேன். 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 அன் ஹவருக்கு தான் அந்த கம்பெனி இருக்கிற ஒரு இது. ஏன்னா வந்ததுக்கப்புறம் அப்பாவும் ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்தார். வந்தோடனே இது மாதிரி நான் இன்றைக்கும் இன்டர்வியூக்கு தான் போயிட்டு வருதா அப்படி இப்படின்னு கேட்டு 2 பேரும் எங்கள் அம்மா அப்பாவும் கிண்டல் பண்ணி என்னை சிரித்தாங்க. உடனே நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அவங்க கையில் கொடுத்தோன்னே எங்கள் அப்பாவால் நம்பவே முடியல. ஸ்டார்டிங்கே 28,000 சேலரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரால் ரொம்ப ஒரு மாதிரி இதாகிட்டார். ஏன்னா அவர் இதை எதிர்பார்க்கல. ஏன்னா நான் இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் நிற்பேன் அப்படிங்கிறத அவர் எதிர்பார்க்கவும் இல்லை. அவங்க அம்மாவும் எதிர்பார்க்கல. 2 பேருமே பேசவே முடியாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாகவே அப்படியே இருந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் கண் கலங்கிட்டு அதை வாங்கினோடனே கொஞ்சம் கண் கலங்கிட்டார்.
அதுக்கப்புறம் ஒன்றும் சொல்லலை அவர். சரிம்மா நல்லா வந்து நாங்கள் பேசுனதெல்லாம் நீ வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ நாங்கள் அந்த மாதிரி பேசாமல் இருந்திருந்தோம்னா நீ இந்த வேலைக்கு போய் இவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி இந்த வேலைக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி நீ வேலைக்கு போ, அதுக்கெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். உன்னோட வேலையை நீ பார்த்து ஓரளவு நல்லபடியாக நீ இருந்தால் எனக்கு பெருமை தான் அப்படின்னாங்க. அப்பாவும் அம்மாவும் வந்து அப்புறம் வந்து சாக்லேட்டு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அப்புறம் அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி, பெங்களூரில் இருந்த அண்ணனுக்கும் ஃபோன் பண்ணி அண்ணங்கிட்டேயும் விஷயத்த வந்து நான் சொன்னேன்.